அரசு பள்ளிகளுக்கு போடப்படும் அரசாணைகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு பொருந்தாததா மாணவர்களும் பணியாளர்களும் பாதிக்கப்பட்டு உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. புதிய அரசாணையால் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இளைநிலை உதவியாளர், ஆய்வக உதவியாளர், நூலக உதவியாளர் போன்ற பணியிடங்களை ரத்து செய்துள்ளதற்கு தமிழ்நாடு அரசு உதவி பெறும் பள்ளிகளின் அலுவலர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதனை மீண்டும் வழங்க கோரி அந்த சங்கத்தின் சார்பில் எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டரங்கம் அருகே மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சங்க நிர்வாகிகள் பள்ளி கல்வித்துறை வெளியிடும் அரசாணையால் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர். ஒரு வருடம் ஆகிவிட்டது. எங்களுடைய கோரிக்கைகளை அரசு இன்று வரை நிறைவேற்ற முன்வரவில்லை. மேலும் கடந்த ஒரு வருடமாக அமைச்சர் அவர்களை சந்தித்து எங்களது கோரிக்கைகள் நிறைவேற்ற பல்வேறு முறைகளில் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டோம். அந்த பலன் இன்று வரை கிடைக்கவில்லை. இது சார்பாக இன்று மீண்டும் தமிழக அரசு எங்களுக்கு செய்யும் என்ற முனைப்போடு இந்த உண்ணாநிலை போராட்டத்தை நடத்துகிறோம். ஆசிரியர் சிறப்பு தேர்வில் எங்களுடைய பணியாளர்களையும் சேர்த்து தேர்வு எழுத அனுமதி வழங்க வேண்டும். ஏனென்றால் எமது பணியாளர்களில் நிறைய பேர் இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்றாதான் பதவி உயர்வு வழங்க முடியுங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்க ஒரு சூழ்நிலையில எங்களுடைய பணியாளர்களையும் அரசு நடத்தவிருக்கிற ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வில் பங்கு பெற செய்ய வேண்டும் என்று இந்த அரசிடம் நாங்கள் இந்த 5 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாநிலை போராட்டம் நடைபெறுகிறது.